வணக்கம் அண்ட் வெல்கம் லா ஹெச்என்எஸ் ஏர் டிரான்ஸ்பிரேஷன் ஹாஸ்பிட்டலுக்காக நான் ராஜு. இது ராஜு ஹெச்டி. ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செய்கிறவங்க எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு பெரிய டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த வந்து டெம்பரல் ஏர்லைன் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்ம ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சதை அப்படியே காட்டும். ஸோ இந்த ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக கொடுக்கும்போது அது அப்படியே நிறைய பேருக்கு காட்டும். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏர் டிரான்ஸ்பிரேஷன் டெம்பரல் ஏர்லைனில் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து சரியா இல்லாமையும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு 4500 கிராஃப்ட் ஒரு நண்பர் வந்து ஏர் டிரான்ஸ்பிரேஷன் செஞ்சிருக்காரு. அவருடைய ஏர்லைன் எப்படி இருக்கு, டென்சிட்டி எப்படி இருக்குன்றத பார்த்துட்டு மற்ற விஷயங்கள பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த நண்பருக்கான பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு 4500 கிராஃப்ட்ட வந்து எந்த அளவுக்கு டென்சிட்டி வச்சிருக்காங்க, ஏர்லைன் வச்சிருக்காங்க. அதே போல பார்த்தீங்க அப்படின்னா, டெம்பரல் ஏர்லைன எப்படி வச்சிருக்காங்க அப்படின்றத கண்டிப்பா நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ டெம்பரல் ஏர்லைன பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆ டென்சிட்டி நம்ம வந்து ஃபுல்லா இங்க வைக்கிற அளவுக்கு டென்சிட்டி வைப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு டென்சிட்டி வந்து நெறைய இடத்துல பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மியா இருக்கும். ஏன்னா, இந்த இடம் ரொம்பவே சென்சிட்டிவா இருக்கிறதால பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கேர்ஃபுல்லா பண்ணுவாங்க. அதிக கிராஃப்ட் வந்து வைக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணு பெயின் வந்து அதிகமா இருக்கும். ஸோ நீ என்னதான் அனஸ்தீசியா போட்டாலும் பெயின் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம தான் நம்ம நெத்தி பொட்டுன்னு சொல்ற இடம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்தவும் சொல்லுவாங்க. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா, சென்சிட்டிவான இடம்ன்றபோது அதிகப்படியான நம்ம வந்து அந்த பஞ்ச் பண்ணி இது பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கும். அதனால எந்த அளவுக்கு சேஃபான ஒரு கிரைட்டீரியா இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த சேஃபான எந்த லெவல் இருக்கோ, அவ்வளோ கிராஃப்ட் தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த டெம்பரல் ஏர்லைன்ல வைப்பாங்க. ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நல்ல கிராஃப்ட், குவாலிட்டியான கிராஃப்ட் வச்சீங்கன்னா, எந்த ஒரு இஷ்யூமே இல்ல. ரொம்பவே சூப்பரா பார்த்தீங்கன்னா, அந்த குரோத் ஆனது நமக்கு இருக்கும். அதே போல டெம்பரல் ஏர்லைன்ல பார்த்தீங்கன்னா, குரோத்த பொறுத்தவரைக்கும் எல்லாருக்கும் ஒரே மாரி வராதுங்க. ஸோ நெறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த டிஃபரெண்ட் கண்டிப்பா இருக்கும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா, அந்த டெக்னீஷியன் நமக்கு எந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்க, எந்த அளவுக்கு குவாலிட்டியான கிராஃப்ட் எடுத்து இம்ப்ளான்ட் பண்றாங்க அப்படின்ற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா வேரியேஷன் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சைட்ல டெம்பரல் ஏர்லைன் பெருசா இருக்கிற மாரி தெரியாது. பட் இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, சூப்பராவே இருக்கும். ஸோ டென்சிட்டியும் பார்த்தீங்கன்னா நல்லாருக்கும். ஸோ பட் இந்த சைட்ல பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் இருக்க ரைட் சைட்ல இருக்கிறதுக்கான குவாலிட்டி வந்து அங்க இருக்காது. கிராஃப்ட்டும் பார்த்தீங்கன்னா, நெறைய கிராஃப்ட் வந்து அங்க இருக்காது. ஸோ கேப் வந்து நெறையவே இருக்கும். கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். அது ஷேப் கூட தெரியாது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணும்போது 2 டெக்னீஷியன் பண்ணாங்க. இந்த ரைட் சைடு ஒருத்தர், லெஃப்ட் சைடு ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, ஸோ அவங்க ஒருத்தருக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா, தனித்தனியா இருக்கு இல்லையா? ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கூட இருக்கலாம். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ன்றபோது பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்ச குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, அதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியா கூட இருக்கலாம். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய கிளினிக்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்டேட் பண்ணிட்டு நல்ல டெக்னீஷியன்ஸ்லாம் வச்சிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸான டெக்னீஷியன்ஸ் வச்சிருக்காங்க. லா ஹெச்என்எஸ்ல பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, நீங்க அப்போ அந்த ஸ்டார்ட்டிங் ஆரம்பிச்சம்போது இருந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே அந்த குவாலிஃபைடான டெக்னீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா, இன்னமும் அங்க அந்த குவாலிட்டியும் சரி, எல்லாத்தையும் மெயின்டெயின் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு டெக்னீஷியன் கூட அங்கருந்து மாறல. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து குவாலிட்டியா பண்ணிட்டு இருக்கிறதால பார்த்தீங்கன்னா, அங்க இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து இங்க பண்ணவங்களுக்கு எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத பாருங்க. ஸோ நெறைய இடத்துல நெறைய நண்பர்கள பார்த்துருப்போம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டி வந்து ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு மாரி மாறும். அதனால இந்த ஒரு விஷயத்த சொல்றேன். ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டெம்பரல் ஏர்லைன் பண்ணணும், நல்லா பண்ணணும் அப்டின்னா, கண்டிப்பா கொஞ்சம் ஒண்ணு பெயின வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அந்த பெயின பொறுத்துட்டு இருக்கணுன்றது ஒண்ணு. நல்ல டெக்னீஷியன் இருக்கிற இடத்துல பண்ணணுன்றது ஒண்ணு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, நல்ல டெக்னீஷியன் கூட இந்த இடத்துல நீங்க கண்டிப்பா அணுகுறதுல எந்த ஒரு தவறுமே இல்ல. அப்டின்ற விஷயத்த பார்க்கலாம். ஸோ நம்ம அந்த நண்பருக்கான விஷயத்தையும் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்தோம். எந்த அளவுக்கு டென்சிட்டி வச்சிருக்காங்க அப்டின்ற விஷயத்தையும். ஸோ அத நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா பாருங்க. ரொம்பவே சூப்பரா பார்த்தீங்கன்னா, ஹேர் டிரான்ஸ்பிளன்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதேபோல பார்த்தீங்கன்னா, நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம். ஆ ஸ்கின்னுக்கான ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃப்ரீ கன்சல்டேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆ தேவையில்லாத மெடிசின் பார்த்தீங்கன்னா, அங்க வந்து கண்டிப்பா குடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்ல. சேஃப் அண்ட் செக்யூரா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலைஸ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஹேர் டிரான்ஸ்பிளேஷன் செய்றாங்க. அது இவங்களும் ஒண்ணு அப்படின்ற பட்சத்தில பார்த்தீங்க அப்படின்னா, எந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையுமே மெயின்டெயின் பண்ணிருப்பாங்க. சேஃப்டி, குவாலிட்டி, என்விரான்மென்ட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, எந்த அளவுக்கு மெயின்டெயின் பண்ணிருப்பாங்க. அப்படின்ற ஒரு விஷயத்த கண்டிப்பா நீங்க வந்து இந்த இடத்துல நீங்க பார்க்கலாம். ஸோ நீங்க எத்தன இடத்துல பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கன்சல்டேஷன் போனாலும், இங்க ஒரு முறை வந்து பண்ணி இந்த கன்சல்டேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்கு, மற்ற இடத்த விட இங்க வந்து என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்றத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றத
இந்த இடத்துல வந்து உங்களுக்கு பதிவு செய்கிறேன். வேற ஏதாவது டவுட்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. பதில் காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட. நன்றி.